ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நான் மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் வளர்ப்பு பற்றியும் கத்திரிக்காயிலேருந்து விதைகள் எப்படி எடுக்கலான்றதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன கத்திரிக்காய் எப்படி எடுக்கிறேன்னு. இது வந்து ஊதா குண்டு கத்திரிங்க, பல்பு கத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல்பு மாதிரி குண்டாக காய்க்கும். இது வந்து வெள்ளை குண்டு கத்திரிங்க. இது வந்து ஊதா குத்து கத்திரி. இதை பாருங்கள், இப்படி இருந்த காய்கள். இதை அப்படியே நான் வந்து செடியில் வந்து பறிக்காமல் விட்டால் இந்த மாதிரி எல்லோ கலரில் மாதிரி ஃபுல்லாக பழுத்து எல்லோவாக ஆகிடுங்க. இது வந்து நான் 20 லிட்டர் தண்ணி கேனில் மாட்டு எருவும் காய்கறி வேஸ்ட்டும் செம்மண்ணும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த விதைகள் வந்து எனக்கு குரூப்பில் நண்பர்கள் மூலமாக எனக்கு இந்த விதைகள் கிடச்சிது. நான் வந்து ஒரு 4 விதை தான் வந்து கிடச்சிது. அதை போட்டு நாற்று விட்டு எடுத்து அதை எடுத்து நட்டு அந்த செடியை வளர்த்து அதிலேருந்து காய்கள் வந்து நான் மறுபடியும் எல்லாருக்கும் அந்த விதைகள் கொடுக்கணுன்றதுக்காக நான் அந்த காயை பறிக்காமல் அப்படியே விட்டுட்டேங்க. இந்த பாருங்கள், இதை பறிக்காமல் இருக்கேன். விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ எல்லோவாக மாறி இருக்குன்னுட்டு. இந்த எல்லோவாக மாறினதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லோவாக மாறணுங்க. மாறினதுக்கப்புறம் இதை அறுவடை பண்ணி ஒரு ஏர் கண்டெய்னர், ஏதாவது காற்று போகாத ஒரு டப்பா, அந்த டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சோன்னா ஒரு வாரத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் திறக்காமல் அப்படியே விட்டோம்னா நல்லா நொதிச்சு கொலன்னு இருக்குங்க. ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த சமயத்தில் அதை எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சோன்னா நல்ல ஜெர்மினேஷன் இருக்கிற நல்ல விதைகள் வந்து அடியில் போயிடுங்க. அதே நம்ம சரியாக ஜெர்மினேஷன் இல்லாத விதைகள்லாம் வந்து மேலே அதை வாஷ் பண்ணி நம்ம அந்த தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிட்டு அடி விதையை காய வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டு இருந்தோன்னா அடுத்த பட்டத்துக்கு நம்ம எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாருங்கள், 4 விதமான கத்திரிக்காய் விதைகளும் அப்புறம் நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, அதனோட விதைகளும் எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை கலரில் இருக்கிறது தாங்க செம்பருத்தி விதைகள். இது தாங்க நான் இப்படி தான் எடுக்கிறேன் விதைகள்.